ஏய் நீயா மறுபடியும் என்ன ஷோ காட்டுறதுக்காக இங்க வந்திருக்க? இன்னைக்கு ரியல் ஷோ காட்டலான்னு வந்தேன். ரியலா? என் ஸ்வீட் ஹார்ட், என் தில் கி தடுக்கன், என் உயிருக்கு பூ குடுக்கலான்னு வந்தேன். சரி, உன் பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லு. கன்னு சன் ஆஃப் வின். டைம் வேஸ்ட் பண்ணாம அப்படியே ஓரம் கட்டிக்கோ. என் டார்லிங்க்கு பூ கொடுத்துட்டு வந்தேன். நீ ஒரு அடி முன்னாடி விட பார்க்கலாம். ஏய், உனக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு அடி என்ன நிறுத்தி பாரு. எங்க என் அடி நிக்குதோ அங்க இருந்து நான் திரும்பி போயிடுறேன். ஏய், நீ பேச்சு மாறாத சுத்த வீரனா இருந்தா முன்னாடி விட பார்க்கலாம். சவால்டா, காலை வச்சு பாரு. நான் ஜோக்கா சொன்ன இந்த சிரிக்காம என்னடா? பனைமரம் மாதிரி உயரம், பரங்கி மலை மாதிரி ஆம்ஸ், திருநெல்வேலி தம்மு, கும்பகோணம் கட்ஸ், கோயம்புத்தூர் கட்ஸ், இவ்வளவையும் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் கன் எடுத்தா நீ பக்கா பயந்தாங்கோலின்னு அர்த்தம். நான் உன்னை விட பவர்ஃபுல்னு அர்த்தம். இல்ல கணப்போடு. அண்ணா அவசரப்படாதே, நம்ம டைம் நல்லா இல்ல. எனக்கு இல்லடி, உனக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போடு. அவன் உள்ள போனா கூட பரவாயில்ல, அந்த ரோசா பூ மட்டும் உள்ள போக கூடாது. அந்த பூவை புடிங்கடா டேய். ராஜ், பெட்டிங் ராஜ். ரேஸ் நா மஜா, ரிஸ்க் நா ராஜா. ஏய் சக்தி, அண்ணா என்னடா இது? எவன்டா இப்படி பண்ணா? அந்த டிவி காரன் எங்களுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அம்மாக்கு பூ கொடுத்துட்டு போயிட்டானா? அவன் பூ கொடுக்கிறதுக்கு நீ என்ன பதில் பண்ணியா? சச்சா, அவங்கிட்ட இருந்து பூவை புடுங்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அவன் இப்படி ஓங்கி இப்படி ட்ரை பண்ணானா? கரெக்ட், நான் இப்படிதானே ஆச்சா? Okay then. See you girls. Bye. See you tomorrow. டக்குன்னு இவ்வளவு ஈஸியா நீ இப்படி என்கிட்ட விடுவேன்னு நினைக்கிறேன். லெட்டர் ஆச்சு, ஃப்ளவர் ஆச்சு, லவ் என் பக்கத்துல வந்தாச்சு. தில்லால் அங்கடியா லெட்டர் கொடுக்கறது, எங்க அப்பா வீட்ல எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து பூ கொடுக்கறது டச் ஆகல. அச்சா, ஒரு தடவை லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கோ. உனக்கு கொழுப்பு குறைச்சல, கட்டிங் கலக்கல. இந்த தடவை நான் உன்கிட்ட வரல, ஒன்னதான் என் கூட கூட்டிட்டு போறேன். 1 or 2 hours இல்ல, ஒரு நாள் முழுக்க கூட்டிட்டு போறேன். உன் வாழ்க்கையில இருந்து ஒரு நாளை எடுத்து உனக்கு ஞாபகமா கொடுக்குறேன். இம்பாசிபிள். வெளிய பார்த்தல செக்யூரிட்டி டபுள் ஆயிடுச்சு. ஹலோ டாக்டர் பாப்பா, ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு நினைச்சிட்டா பந்தோபஸ்து ஜாஸ்தி ஆனாலும் துப்பாக்கி ஜாஸ்தி ஆனாலும் பயப்படுற கேரக்டர் நான் இல்ல. உன் செக்யூரிட்டிக்கு நடுவுலயே உன்னை தூக்கிட்டு போறேன். எல்லாரும் பார்க்கும் போதே யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வராம திரும்ப உன் வீட்லயே உன்னை டிராப் பண்றேன். இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லவ் ட்ராக்.
இந்த வாட்டி யார் வேணாலும் ஒன்னு அடிக்கலாம், நீ யார வேணாலும் அடிக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் நீ உயிரோட இருந்தா யோசிக்கிறேன். ஐயோ என் செல்ல பான்ஸ் பவுடர் டப்பா, ஐ லவ் யூ சொல்ல இப்ப இருந்தே ரெடியா இரு. ஐ விஷ் யூ வெரி குட். டேய் சக்தி, அண்ணா ஷாப்பிங்க்கு வந்தா வீட்டுக்குள்ள வந்தா திரும்பவும் எங்க இருந்து வேணாலும் வருவான், எப்படி வேணாலும் வருவான். உதவாங்காதீங்க, உஷாரா இருங்க. அந்த கண்ணாடியை கழட்டு. நீ தூங்குறியா முழிச்சுட்டு இருக்கியானே தெரியல. உன்னால ஏன் இமேஜ் போச்சியா? பாய் டாடி. பாய் மாச்சலம். என்ன கூட்டம்? கூட்டம் இல்லனா கும்மி அடிக்கிறாங்க. நீ போ. ஏய் நம்ம கார்ல எங்க? ஏய் ஒன்னதான் நம்ம செக்யூரிட்டி இல்லங்க. எனக்கு என்ன தெரியும் மேடம்? நீயா? நீ எப்படிங்க வந்த? ரகல ரகல யூத் ரகல ஜோரே இதில் மோஸ்தி பாஸ்தா மூஞ்சி எல்லாம் டாரு என்ன தாண்டி மேல போக யாரு? எஸ் மேடம். நீங்க My brother Ekepal, myself Asirvadan. He is my translator. எங்க கார்ல நீங்க எப்படிடா? இல்ல நைனா, எங்க கார்ல தான் நாங்க இருந்தோம். வேணா நம்பர் பிளேட் பாத்துக்கோ. பிரார்த்தனைக்கு போகும்போது கருங்குரங்கு மாதிரி கண்ணாபின்னான்னு கேள்வி கேக்குறியே, எதுக்கு மகனே? உங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. எல்லோரும் தேவனுடைய குழந்தைகள் my son. ஆஹா, எதுக்காக இப்படி எக்ஸ்ட்ரா ரியாக்ஷன் மகனே? இந்த ஃபாதர் பின்னாடி ஃபார்ச்சுனர் கார் எடுத்துட்டு சுத்துறதை விட்டுட்டு உங்க மேடத்தை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. எங்கடா போயிருப்பா? தெரியலங்கண்ணா. என் கண்ணு முன்னாடி தானடா கார்ல ஏறனா. என் கண்ணு முன்னாடி தானே கார் வந்துச்சு. எல்லா இடத்துலயும் தேடுங்கடா. டேய் வண்டி எடுங்கடா. தம்முள்ள ஆளுதான். அப்பவே சொன்னேன்ல எத்தனை செக்யூரிட்டி இருந்தாலும் உன்னை கூட்டிட்டு வருவேன்னு. நோ காலேஜ், நோ ரவுடிஸ், நோ கன்ஸ். உனக்காக தான் இந்த நாள். சுதந்திரமாயிரு. என் டென்ஷன் உனக்கு கொஞ்சம் கூட புரியல லாயரே. இது பிரஸ்ஸுக்கோ பப்ளிக்கோ தெரிய வேண்டிய விஷயம் இல்ல. அந்த கமிஷனர் கிட்ட முதல்ல என் பொண்ணை கண்டுபிடிக்க சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. அண்ணா சின்னம்மா வராங்கண்ணா. மேடம் 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 நான் இல்லம்மா, நீயும் பினிஷ், உன் வேலையும் பினிஷ். சுடுங்க சார், சுடுங்க. உங்க பொண்ணை காப்பாத்தி பூ மாதிரி கூட்டிட்டு வந்ததுக்கு இங்க இங்க என்னமோ பிளான் பண்றான். ஆனா நான் சொல்றேன் நீ என்ன சொல்ல போற? இவன் என்ன சொல்லுவான்னு சொல்லிட்டா சார். முதல்ல உங்க பொண்ணுக்கு லெட்டர் கொடுத்து டிவி சொன்னா, அப்புறம் உங்க பொண்ணுக்கு பூ கொடுத்து ரியல் சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு டிராமா ஆடி நைட் சொன்னுவா. இவன் ஒரு பெரிய டுபாக்குரு அப்படிம்பா. அதானடா? அதானே சொல்லுவ? சொல்ல அண்ணா அவன் சொல்றத நம்பாதீங்கன்னா, அவன் பிளட்லயே ஆக்டிங் இருக்கு. ஏய் நீ என்னடா சொல்லுவ? திம்மட தம்மட அடிப்பா, கை கொடுப்பான், டம்ம டக்கான்னு திட்டுவான், மாயமா போயிடுவான். இவன் பெரிய கிளாடியேட்டர் நான்வா. அதானே சொல்ற? வா. போதும். எவன்டா நீ? சபாஷ். இப்படி ஒரு கேள்வி உங்க கூட இருக்கிற எந்த கேனினாவது கேட்டானா சார்? நான் யாரு? நான் எதுக்கு வந்தேன்? எங்க இருந்து வந்தேன்? அண்ணா இவன் சொல்ற மெகா சீரியல் கதை நம்பாதீங்க. சின்னம்மாவை கிட்னாப் பண்ணது இவன் தானா? ஹலோ, இல்லன்னு சொன்னா? நான் செய்யலன்னு சொன்னா? ஜெயித்துவ கிட்னாப் பண்ணது நான் தான். எதுக்கு? உங்களை சுத்தி எவ்வளவு உதவாக்கறங்க இருக்காங்கன்னு காட்டு சார். லட்சமா செலவு பண்ணி இந்த மாதிரி பஃபூன்களை பக்கத்துல வச்சுக்கிறத விட இந்த மாதிரி வேலையில்லாத ஜெனிஸுங்களை யோசிங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அட்லீஸ்ட் ஒரு அப்ளிகேஷனாவது மிச்சமாகும். சைத்துவனி எங்க விட்டியோ உன் வண்டியும் அங்கேயே விடுறேன். வந்து எடுத்துக்கோ. வரேன் சார். இப்பவே இவன் வேலையை மாத்துங்க.
வேலையை காட்டுறேன்னு சொன்னான் இப்ப நம்ம வேலையவே புடுங்கிட்டான்டா. எனக்கு இல்லடி உனக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.